இங்கே 3வது முறை அல்ல, அது 4வது முறையாக இருந்தாலும் 5வது முறையாக இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கும். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவருக்கும், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவின் உண்மை விசுவாசிகளுக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் பண்டிட் சிகரம் அன்பின் வடிவம் அருமைக்குரிய அண்ணன் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுக்கும், என்னுடன் இருக்கும் திரைப்பட தியாக அவர்களுக்கும், அண்ணன் தலைமையேற்று என்னோடு வந்து லட்ச ரசிகர் மன்ற உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை இருவரும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பெல்லாம் அரசியல்ல என்ன நடக்குது மக்களுக்கு தெரியாது. இப்ப மக்களுக்கு தெரியாம அரசியல் எதுவுமே நடக்காது. அந்த அளவுக்கு ஊடகங்கள் வழியா நீங்க ஒவ்வொரு விஷயம் மனசு ஊடுருவிக்கிட்டு மக்கள் தீர்ப்பே மகேஷ் தீர்ப்பு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அவரிடம் உள்ள அறிவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 9 வருஷம் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். தலைவரிடம் உள்ள பணிவு கனிவு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 6 முறை முதலமைச்சர். அம்மாவோட துணிவு. இதெல்லாம் அரசு இருந்தாலும் தேசியத்தையும் தெய்வீகத்தை இரு கண்களாக பாவித்து நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பசுமன் தேவரையாக உள்ளது வீரம். அந்த இயற்கையை அப்படி மிதிக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அண்ணன் அண்ணா என்ற 3 எழுத்து, எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து, அம்மா என்ற 3 எழுத்து, இது 3க்கும் பெருமை சேர்ப்பது ஓபிஎஸ் என்ற 3. அந்த ஓபிஎஸ் என்ற 3 எழுத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, ஓயாமல் பொறுப்பாக செயல்படுவது தான் அண்ணன் ஓபிஎஸ். நான் ஷாக் ஆயிட்டேன் உண்மையில. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி, யாரை எதிர்த்து வலுவாக்கி இந்த இயக்கத்தை 3 முறை தொடர்ந்து ஆட்சியமைத்து நம்மளை விட்டு சென்ற பின்பு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா தலைமையில் இன்று அகில உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தை நடத்தி மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர் மாண்புமிகு அம்மா. அம்மா மறைவுக்கு பின்பு எது நடக்க கூடாது நம்ம எல்லாரும் நினைச்சோமோ அது இப்ப நடந்துச்சு. இனி இது எந்த வழி நல்லா நடக்கணும் முடிவெடுக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதுதான் உண்மை. இதை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் இவ்வளவு உடல்நிலை மோசமாக இருந்தாலும் 2016 சட்டமன்ற தேர்தலிலே இரவுபால் பாராது மீண்டும் நம்ம ஆட்சியை உருவாக்க அரும்பாடுபட்டு ஆட்சி அமைத்தார். ராஜினாமா கொடுத்துட்டு ஒரு நாள் முடிஞ்சு மெரினா பீச்சில் போய் அன்னைக்கு பார்க்க டீல பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் உட்கார்ந்து இருக்க நம்மளால 5 நிமிஷம் கண்ணு மூட முடியாது. 40 நிமிஷமா ஒரு இம்மியல் ஆசையாம கண்ணை மூடிக்கிட்டே இருந்தாரு. நான் 40 நிமிஷம் கண்ணை மூடாம பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சு அண்ணனுக்கு எந்திரிச்சு மனசறிஞ்சு சொன்னாரே. அப்ப நினைச்சேன் அவர் சொல்லல, அம்மா சொல்றாங்க. மனசுல சொல், உனக்கு பக்கபலம், உனக்கு துணி நான் இருக்கிறேன், நான் என்னால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொன்னார். எந்த அளவுக்கு மன அழுத்தம், மன இறுக்கம், எப்ப பொசிஷன் முதலமைச்சர் நான் நிக்கிறேன், இடிச்சுட்டு நிக்கிறார், நான் பாக்க டிவியில் இடிச்சுட்டே நிக்கிறார். யார் இப்பா அவர் சொல்ல எல்லாம் ஓப்பன சொல்லிட்டு எல்லாம் ஓப்பன சொல்லிட்டு நானே புகழ்ந்தது, மக்களும் புகழ்ந்தார்கள். கடந்த பொதுக்கூட்டத்தில் நானே புகழ்ந்தேன். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் புயல் தலைவர் சொன்னார். அதுல பெரிய பார்த்துருக்கீங்க. நான் புயல் தலைவர் தான் சொன்னேன். ஆனா சூழ்ச்சிகளை சுருட்டி கொண்டு போகும் சுனாமியாக இருப்பார் என்று நினைக்கிறேன். சாதாரண விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் அழகா சொன்னார், பேட்டியில தெளிவா ரத்தன சுருக்கமா சொன்னார். அனைவரும் தொகுதி மக்களுடைய மனநிலை என்ன என்பதை
நீங்க உணருங்கள். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல போஸ்ட் ஒட்டுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம், நடிகர் தலம் சிவாஜி கணேசன் நடித்த படம், சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் நடித்த படம், உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த படம், தம்பி இளைய தளபதி விஜய் நடித்த படம், தல அஜித் நடித்த படம் சொல்லி போஸ் ஒட்டத்தாயா இதுவரைக்கும் மக்களே ராமராஜ் அடிக்கும் படம் போஸ் ஒட்டினாங்க. ஆனா அரசியல் வரலாற்றில் தமிழகத்திலே பொதுமக்களை தொகுதிக்கு இங்க வராம அங்க போயிட்டு வராத ஓட்டுறாங்கன்னா அதுதான் மக்கள் புரட்சி. அதான் மக்கள் புரட்சி. மக்கள் என்ன நினைக்கிறாங்க? மக்கள் மக்கள் சக்தி இல்லாம எதுவுமே கிடையாது. அதாவது மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அவன் நெஞ்சம் ஒரு நெருப்பு, அது நேர்மையின் மறுபிறப்பு. நான் சொல்லல, நான் மேலூர்ல காலேஜில் படிக்கும் போது ஒரு படம் பார்த்த ராஜநாகம் படத்துல ஸ்ரீகாந்த் ஸ்டூடெண்ட் பாடுற பாட்டு. அந்த மாணவர்கள், இளைஞர்கள், வயதான தாய்மார்கள் அது பாக்குறீங்க. நாங்கெல்லாம் படத்துல தான் கதாநாயகன். இன்னைக்கு வாட்ஸ்அப், ட்விட்டர், பேஸ்புக் எல்லாத்துலயும் அண்ணன் வந்து கதாநாயகன் நிக்கிறீங்க. அதானவே இல்லை. நான் முதல்ல வந்திருக்க வேண்டிய அன்னைக்க வந்த வேண்டியது. என்னுடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாம் நாங்களும் வரோம்னு எங்களுக்கு ஆர்வமா இருக்குன்னு, ஊரை இருக்க முடியும்னு வடிவேலு சொன்ன மாதிரி காது கருகிற மாதிரி திட்டுறாங்க. ஊர்ல போகணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்களோட பொசிஷன் என்ன? அவங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தொகுதிகளை ஓட்டு கெடுப்பது நாங்க, மீட்டிங் போது நாங்க. ஆக மக்கள் சக்தி தான் மாபெரும் சக்தி, மாணவர்கள் சக்தி அதை விட பெரிய சக்தி. என்ன இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, அன்பு சகோதரர் தியாகம் அவர்கள் சொன்னார்கள், அக்னி போயிடாங்க நானும் இருக்கிறேன் அப்படின்னாரு. என்னோட அன்பை நடிகர் தியாகம் அவராகட்டும், என்னுடைய மன்றங்கள் லட்சம் மன்ற தோழர்கள் கண்டிப்பாக அண்ணன் கரத்தை வெளிப்படுத்துவார்கள். என்றும் நீங்கள் வாழ்க. வாழ்த்துக்கள்.